இருக்கக்கூடிய சபை விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறதா என்பதை குறித்தும் அன்றைக்கே அறைகூவல் விட்ட புத்தகமாக ஆபக்கூக் புத்தகம் இருக்கிறது. Now these are days which are falling away. These are last days. நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள் அங்கே எக்குத்தப்பான நாட்களாக தாறுமாறான கடைசி நாட்களாக இருக்கிறது. And in these last days God is looking and finding people who will live by faith and endure in faith. இந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்திலே நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசத்திலே வாழக்கூடிய மக்களுக்காக தேவன் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். You know, education, philosophy and this world, they are questioning our faith. படிப்பும் தத்துவமும் இந்த உலகமும் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக இன்றைக்கு கேள்விகளை எழுப்புகிறார்கள். When the world is living and going forward in logic, ஆவே இங்கே அறிவுபூர்வமான காரியங்கள் அறிவியல் காரியங்கள் என்று சொல்லி உலகம் சிந்தித்துக் கொண்டு முன்னேறி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே the philosophy of this world is making fun of the faith of the church. இந்த உலகத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் இன்றைக்கு சபையினுடைய விசுவாசத்தை பார்த்து பரியாசம் செய்கிறது. Our young people are lured away by this logic and philosophy of this world. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிவுபூர்வமான காரியங்கள் தத்துவங்களை நோக்கி நம்முடைய வாலிபர்கள் கவர்ந்திழுக்கப்படுகிறார்கள். Our young people and children, they always like to ask questions. நம்முடைய வாலிபர்களும் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் எப்பொழுதும் கேள்விகளை கேட்பதிலே அவர்களுக்கு ஆர்வம் அதிகம். And hence today faith is standing against logic. ஆவே இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உலகத்தினுடைய அறிவு கூர்மைக்கு எதிராக அங்கே முரண்பாடாய் காணப்படுகிறது. Now this problem is dealt in this book. இந்த பிரச்சனையானது ஆபக்கூக் புத்தகத்திலே கையாளப்பட்டிருக்கிறது. Because Habakkuk was asking questions through his logic. ஏனென்று சொன்னால் ஆபக்கூக் தன்னுடைய அறிவு கூர்மையினாலே அறிவுபூர்வமான கேள்விகளை எழுப்புகிறார். And God is teaching him a lesson, a spiritual lesson, that your logic does not work. It is by faith and faith alone that will work. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தேவன் ஆபக்கூக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். உன்னுடைய அறிவுபூர்வமான காரியங்கள் எண்ணங்கள் தர்க்கங்கள் எல்லாம் இங்கே வேலை செய்யாது. விசுவாசம் மாத்திரமே நிலைத்திருக்கும் என்று ஆபக்கூக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். Now that is the central theme of this book. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. The prophet lived through a period of national revival followed by a period of spiritual decline. ஆகவே அங்கே தேசத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. அதை தொடர்ந்து அங்கே ஆவிக்குரிய வீழ்ச்சியும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் இந்த தீர்க்கதரிசி வாழுகிறார். Because Habakkuk spent his childhood in Judah during the reign of Josiah. ஏனென்று சொன்னால் ஏசியாவினுடைய நாட்களிலே அங்கே யூதாவிலே ஆபக்கூக் தன்னுடைய சிறு பிராயத்தை வாழ்ந்தார். And we know that during the time of Josiah there was a spiritual revival. நமக்கு தெரியும் யோசியாவின் நாட்களிலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் அங்கே உண்டானது. And after that there was a spiritual decline. அதற்கப்புறமாக ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சியும் ஏற்பட்டது. It was at that time God sent Babylonians to judge his people, that is Judah. அந்த காலகட்டத்திலே தானே பாபிலோனியர்களை அனுப்பி தன்னுடைய சொந்த ஜனத்தை தண்டிக்கும்படியாக யூதாவை தண்டிக்கும்படியாக தேவன் அனுப்பினார். And Habakkuk was looking for a spiritual revival again. அந்த நேரத்திலே தான் ஆபக்கூக் மறுபடியும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார். But that did not happen. ஆனால் அது நடக்கவில்லை. Instead what happened? மாறாக என்ன நடந்தது என்றால் the Chaldeans or the Babylonians were used by God to judge the nation of Judah. தேவன் யூதா தேசத்தாரை நியாயம் தீர்ப்பதற்காக கல்தேயர்கள் அல்லது மறுவார்த்தைகளிலே பாபிலோனியர்களை பயன்படுத்தி அவர்களை தண்டித்தார். So Habakkuk had a question now. இப்போது ஆபக்கூக்குக்கு ஒரு கேள்வி எழும்பியது. Judah is a chosen generation and a nation of God. யூதாவை பார்க்கும்போது இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஜனம் இவர்கள். And God is raising the Babylonians to punish Judah. ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த பாபிலோனியர்களை எழுப்பி யூதாவை தண்டிக்கிறார். Because and he has a question now. இப்போது ஆபக்கூக் மனதிலே ஒரு கேள்வி எழும்புகிறது. The Babylonians are far more wicked than Judah. யூதாவை காட்டிலும் பாபிலோனியர்கள் கல்தேயர்கள் மிகவும் துன்மார்க்கமான மோசமான மக்களாயிற்றே. So Habakkuk is using his logic. ஆகவே ஆபக்கூக் தன்னுடைய அறிவுத்தன்மையை அங்கே பயன்படுத்துகிறார். He is asking a question. அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். Oh God, I know Judah has sinned against you. தேவனே, எனக்கு தெரியும் யூதா உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். But I can't understand how can you raise a much more wicked nation, that is Babylonians, to punish Judah? ஆனால் அவர்களை காட்டிலும் துன்மார்க்கமான மோசமான பாபிலோனியர்களை பயன்படுத்தி யூதாவை தண்டிப்பதற்கு நீர் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். Now that is a logical question. இது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி. Habakkuk is saying you punishing Judah I can accept it. ஆபக்கூக் சொல்லுகிறார், இவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே, நீங்க அவங்களை தண்டிங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். But you are raising a more and far more wicked people, Babylon
Babylonians and the Chaldeans to punish Judah? I can't understand that. ஆனால் இவர்களை காட்டிலும் துன்மார்க்கமான பாவத்தில் வீழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாபிலோனியர்களை கல்தேயர்களை கொண்டு வந்து இவர்களை தண்டிக்கிறீரே, இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. So he was not able to reconcile the action of God with the moral standards of God. ஆகவே தேவனுடைய இந்த செயல்பாட்டையும் தேவனுடைய சன்மார்க்க ரீதியான நிலைப்பாட்டையும் ஒன்றாக பொருத்தி பார்க்க முடியவில்லை ஆபகுக்கினாலே. And he lived at that time of apostasy and spiritual decline. அந்த காலகட்டத்திலே விசுவாச துரோகம், மக்கள் அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போய் கொண்டிருந்தார்கள், ஆவிக்குரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலே தான் ஆபகுக் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். So what is the problem now? ஆகவே இப்ப பிரச்சனை என்ன? There is a problem of faith in the face of apparent difficulties. ஆகவே அப்படிப்பட்ட யதார்த்தமான கஷ்டங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே விசுவாசத்தினுடைய பிரச்சனை ஒன்று எழும்பி இருக்கிறது. Habakkuk was finding it difficult to believe in the character of God. தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் தன்மையின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு ஆபகுக்குக்கு சிக்கல் ஏற்பட்டது. Because he was trying to understand with his intellect, knowledge and logic. ஏனென்று சொன்னால் ஆபகுக் அறிவுபூர்வமாக இதை யோசித்து தன்னுடைய புத்தி கூர்மையினாலே இந்த காரியத்தை அணுக பார்க்கிறார். And number 2, இரண்டாவதாக he was not able to accept the action of God. தேவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவரால் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. So what is the practical application? ஆகவே இதில் இருக்கக்கூடிய நடைமுறை அபியாசத்துக்கான காரியம் என்ன? As we live our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது we may not understand everything of what God does in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யக்கூடிய சகல காரியங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. We will never understand it. ஒருபோதும் அதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. There will be many mysteries that we will never know while we are living in this world. நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலே நமக்கு பிடிபடாத புரியாத பல ரகசியங்கள் அங்கே இருக்கிறது. And hence it will always remain a mystery. அது எப்போதுமே ஒரு மறைபொருளாக ரகசியமாகத்தான் இருக்கும். Because God's ways are beyond our understanding. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வழிகள் எல்லாம் நம்முடைய அறிவு கூர்மைக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது. Those of you who are sitting here, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் you might have experienced this in your personal Christian life. இந்த காரியத்தை உங்களுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். You might have expected God to act in a particular moment. God did not do anything. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே குறிப்பிட்ட விதத்திலே தேவன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டார். God did a totally opposite thing. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு முற்றிலும் எதிரான காரியத்தை தேவன் செய்து முடித்து விட்டார். You asked a petition in prayer to God. நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே தேவனுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறீர்கள். God was silent. தேவன் மௌனமாய் இருக்கிறார். And he did not answer that prayer. அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. And you did not ask something and God has answered that prayer. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை We did not ask something in prayer, but God has, in a mysterious way fulfilled which we did not. ஆனால் அதே நேரத்திலே ஒரு நேரத்திலே நம்ம ஜெபம் பண்ணிருக்கவே மாட்டோம். ஆனால் திடீரென்று ரகசியமான விதத்திலே தேவன் அந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருப்பார். Now how do we reconcile this? இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது, ஒத்தி பொருத்தி பார்ப்பது? Happenings and mishappenings of our Christian life. நம்முடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களும் அசம்பாவிதங்களும், serious sicknesses and accidents and failures and death in our life. பயங்கரமான வியாதியும் அங்கே விபத்துகளும் மரணமும் திடீர் துயரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. In all this, what should be our response? இந்த எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் எப்படி இந்த சூழ்நிலைகளிலே நடந்து கொள்ள வேண்டும்? The book of Habakkuk answers those questions. அந்த கேள்விகளுக்கான பதில்களை புத்தகம் ஆபகுக் சொல்லுகிறது. Now as we start from chapter 1, ஆகவே முதலாவது அதிகாரத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கையிலே I have one request. எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. I don't know what is your spiritual condition. உங்களுடைய ஆவிக்குரிய நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. But I request that as we study this book, ஆனால் நான் வேண்டுகோள் வைக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த புத்தகத்தை நாம் படிக்கிற வேளையிலே let's stop using our logic and reason. நம்முடைய அறிவு கூர்மையும் நம்முடைய வாத பிரதிவாதங்களையும் சற்று ஓரமாக ஒதுக்கி வைக்கலாம். God is expecting us to get humble. நாம் மனத்தாழ்மையாய் இங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். And accept his character as he is. அது உள்ளபடியே அவருடைய குணாதிசயத்தை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். We will come to know when we reach heaven why did he do what he did. அங்கே தேவன் செய்த காரியங்களை எல்லாம் ஏன் செய்தார் என்கிறதற்கான பதில் நாம் பரலோகத்துக்கு போகும்போது கண்டுபிடிக்கலாம். Let's come to chapter 1 now. இப்போது முதலாவது அதிகாரத்துக்கு வருவோம். With that
that brief introduction, அந்த சுருக்கமான முன்னுரையோடு கூட we are going to approach this book very practically. மிகவும் நடைமுறை ரீதியிலே இந்த புத்தகத்தை நாம் அணுகப் போகிறோம். Chapter 1 from verse 1 to 4. முதலாவது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். Now there we see the question of Habakkuk to God. இந்த இடத்திலே ஆபக்கூக் தேவனிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வியை பார்க்கிறோம். 1 முதல் 4 வரை வாசிக்கலாம். ஆபகுக் எனும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையையும் கொடுமையையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. Now, thank you, brother. நன்றி சகோதரர். Yeah, the question, Habakkuk is asking question. இப்போது ஆபக்கூக் கேள்வி கேட்கிறார். Now, what is the question? கேள்வி என்ன? How long shall I cry and you will not hear? எவ்வளவு நேரம் நான் அழுது கொண்டே இருப்பது நீர் கேட்காமல் இருக்க போகிறீர்? That is our question also. இதுதான் நம்முடைய கேள்வியாகவும் இருக்கிறது. Now, Habakkuk is mentioning the word violence 6 times in chapter 1 and chapter 2. அங்கே முதலாவது அதிகாரத்திலும் இரண்டாவது அதிகாரத்திலும் அந்த வன்முறை என்கிற வார்த்தையை ஆபக்கூக் 6 முறை பயன்படுத்துகிறார். Now he says, கொடுமை என்று தமிழிலே வருகிறது. in verse 2 he says, இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார், the second part, even cry out to you violence and you will not save. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. Verse 3, why do you show me iniquity and cause me to see trouble? ஆவே இரண்டாவது வசனத்திலே நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினை பார்க்க பண்ணுகிறது என்ன? Plundering and violence are before me. கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. There is strife and contention arises. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. Therefore, verse 4, law is powerless. ஆகவே நான்காவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி. Now, do you see how Habakkuk is developing his logic? அங்கே ஆபக்கூக் தன்னுடைய அறிவு கூர்மையினாலே அவருடைய வாதங்களை எப்படி முன்னேறி வைத்துக் கொண்டே போகிறார் என்று பாருங்கள். He comes to the conclusion, because of violence, because of strife, because of contention, the law has become powerless. அவர் எப்படிப்பட்ட முடிவுக்கு வருகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கொடுமை வன்முறையின் நிமித்தமாக, இப்படிப்பட்ட வழக்குகளின் நிமித்தமாக, பிரச்சனைகள் நிமித்தமாக நியாயப்பிரமாணம் பலனற்று போய்விட்டது என்று சொல்லி வருகிறார். Why? ஏன்? Because of the corruption of Judah's leaders. ஏன் என்று சொன்னால், யூதாவினுடைய தலைவர்கள் அங்கே கரைபட்டு போயிருக்கிறார்கள். Law had no respect, no authority. அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு அதிகாரமும் இல்லை, எந்த மதிப்பும் இல்லை. The law became chilled and numbed. ஆகவே அங்கே நியாயப்பிரமாணம் குளிர்ந்து போய் அங்கே மறுத்து போய் விட்டது. So in a way, Habakkuk is actually teaching God. ஆகவே ஒரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபக்கூக் தேவனுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிறார். As if God is not seeing and does not know anything. இந்த அநியாயத்தை எல்லாம் ஏதோ தேவன் பார்க்காமல் கண்ணும் காணாதவர் போல் இருக்கிறார் என்கிறது போல Habakkuk is asking God, ஆபக்கூக் தேவனை பார்த்து how கேட்கிறார், long shall I cry எவ்வளவு- violence? இப்படிப்பட்ட கொடுமை நிறைந்திருக்கும் போது நான் எவ்வளவு நாளைக்கு தான் அழுவது? Now when he is asking that first question to God, அந்த முதலாவது கேள்வி அவர் தேவனிடத்திலே கேட்கும் போது, it was a self-centered approach of Habakkuk towards God. ஆபக்கூக் தேவனை நோக்கி ஒரு சுயத்தை மையமாக கொண்ட ஒரு அணுகுமுறையை செய்கிறார். He is in a kind of rebellion here. அவர் அங்கே முரட்டாட்டம் பண்ணக்கூடியவராக இங்கே இருக்கிறார். We see a confused prophet here. இங்கே ஒரு குழம்பி போய் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியை நாம் காண்கிறோம். We see a arguing prophet இங்கே here. வாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். Habakkuk forgot that Yahweh was the God of Abraham, Isaac and Jacob. ஆகவே ஆபக்கூக்கை பொறுத்த வரைக்குமாக அங்கே தேவன் அங்கே யெகோவா தேவனாக இருக்கிறார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தேவனாக இருக்கிறார். He forgot that he is a covenant keeping God. அவர் ஒரு உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்பதை இந்த தேவன் மறந்து விட்டாரே. In all this forgetfulness, he is questioning God through his logic and reasoning. இந்த எல்லா மறதியின் மத்தியிலும் தன்னுடைய அறிவு கூர்மையினாலே புத்தியினாலே அங்கே தேவனை நோக்கி அங்கே ஆபக்கூக் கேள்விகளை எழுப்புகிறார். Does God reply? தேவன் அதற்கு பதில் சொன்னாரா? Yes, God replies to the question of Habakkuk. ஆபக்கூக்கினுடைய கேள்விகளுக்கு தேவன் பதில் சொன்னார். Look at verse 5. 5வது வசனத்தை பாருங்கள். And that reply is a very strong reply.
அது மிகவும் கடினமான ஒரு உறுதியான ஒரு பதில். God says to Habakkuk, ஆபக்கூக்கினிடத்திலே சொல்லுகிறார், look among the nations and watch. ஆகவே நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து. Why did God say like that? Because Habakkuk was a very impatient prophet. ஏன் தேவன் இப்படி சொன்னார்? ஏனென்று சொன்னால் பொறுமை இல்லாமல் அங்கே பேசிக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியாக ஆபக்கூக் காணப்படுகிறார். Now God shows the true condition of Habakkuk's heart. ஆபக்கூக்கினுடைய உண்மையான இருதயத்தின் நிலைமையை அங்கே தேவன் படம் போட்டு காட்டுகிறார். What does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? Be utterly astounded. ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். You will be astounded. நீங்கள் பிரமித்து போவீர்கள். Why? ஏன்? Because I will work in your day. உங்களுடைய நாட்களிலே நான் செயல்படுவேன், கிரியை செய்வேன். God is saying to Habakkuk, தேவன் ஆபக்கூக்கினிடத்திலே சொல்லுகிறார், I am not going to work after your days. I am going to work when you are alive. உன்னுடைய நாட்களுக்கு பிற்பாடு நான் கிரியை செய்ய போகிறதில்லை. நீ இருக்கும் போதே, வாழும் போதே நான் கிரியை செய்ய போகிறேன். I am going to work. நான் வேலை செய்ய போகிறேன். But not the way you want me to work. ஆனால் நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த விதத்திலே நான் செயல்பட போகிறதில்லை. I will work in my way. என்னுடைய வழியிலே நான் செயல்படுவேன். And then he says, அதற்கு அப்புறமாக அவர் சொல்லுகிறார், look at that verse 5. அந்த 5வது வசனத்தை பாருங்கள். But you will not believe. ஆனா நீ நம்ப மாட்ட. Though it were told you. அது விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் இதை விசுவாசிக்க மாட்டீர்கள். Now, did you get the problem of this prophet? இந்த தீர்க்கதரிசியினுடைய பிரச்சனை உங்களுக்கு புரிகிறதா? God is not saying that I'm not going to act. God is saying I'm going to act. நான் செயல்பட மாட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. நான் செயல்படுவேன், கிரியை செய்வேன் என்று தான் தேவன் சொல்லுகிறார். But God is saying to Habakkuk, ஆனால் தேவன் ஆபக்கூக்கினிடத்திலே the சொல்லுகிறார், problem is with you. பிரச்சனை உன்கிட்ட இருக்கு. You are not believing the way I want to act. நான் எந்த விதத்திலே செயல்பட விரும்புகிறேனோ அந்த செயல்பாட்டை நீ விசுவாசிக்காமல் இருக்கிறாய். I'm going to work when in your time. நான் உன்னுடைய நாட்களிலேயே உன் நேரத்துல தான் நான் கிரியை செய்ய போறேன். So even if it were told to you, you will not believe. இதை உன்கிட்ட சொன்னாலும் நீ விசுவாசிக்க போறதில்லை. Even if it is done in your day, you will not believe. உன்னுடைய நாட்களிலேயே இந்த செயல்பாடுகள் நடைபெற்றாலும் நீ நம்ப போகிறதில்லை. Habakkuk was very discouraged. He was confused. He was rebellious. He was argumentative at this point of time. அவ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆபக்கூக்கை பார்க்கும்போது அவர் மிகவும் மனசோர்வற்று அதேரியப்பட்டு குழம்பி போய் கிடக்கிறார். So 1 to 4 is the questions of Habakkuk to God. ஆகவே 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஆபக்கூக் தேவனை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள். Verse 5 is the answer of God to Habakkuk. 5வது வசனம் தேவன் ஆபக்கூக்குக்கு கொடுக்கக்கூடிய பதில். Now this verse 6 to 10. 6 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே God is explaining now who the Babylonians actually are. உண்மையாகவே இந்த பாபிலோனியர்கள் யார் என்பதை தேவன் ஆபக்கூக்குக்கு விளக்கி சொல்லுகிறார். Habakkuk asked God, ஆபக்கூக் தேவனை பார்த்து கேட்கிறார், are you really serious about using the Babylonians to punish Judah? இந்த பாபிலோனியரை கொண்டு வந்து யூதாவை தண்டிக்க வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீரே, உண்மையா இப்படிதான் பண்ண போறீரா? Oh God, are you sure? ஓ ஆண்டவரே, உண்மையா இப்படிதான் பண்ண போறீங்களா? Are you sure? இப்படிதானா? Look at verse 6. 6வது வசனத்தை How பாருங்கள். does it start? எப்படி இது ஆரம்பிக்கிறது பாருங்கள். For indeed I am raising up Chaldeans. இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். There is no doubt about it. அதிலே சந்தேகமே கிடையாதுப்பா. Habakkuk, you will not believe. I'm going to do that. ஆபக்கூக்கே நீ இதை நம்ப மாட்டாய், ஆனா நான் இதை தான் செய்ய போறேன். Oh, there is no doubt. I'm going to do that. சந்தேகமே கிடையாது, நான் இப்படிதான் பண்ண போறேன். I know they are wicked people. அவங்க துன்மார்க்கர் என்று எனக்கு தெரியும். But I will raise them to punish Judah. ஆனால் யூதாவை தண்டிப்பதற்காக நான் அவர்களை தானே எழுப்ப போகிறேன். Now, God is actually putting more salt to the injury of Habakkuk. ஆகவே இப்ப எரியிற புண்ணுல இன்னும் உப்பு தடவுற மாதிரி ஆண்டவர் இன்னும் எரிய பண்ணுகிறார். Habakkuk says, God, I can't understand. ஆபக்கூக் சொல்றார், ஆண்டவர் எனக்கு புரியவே இல்லை இது. God says, you don't understand. தேவன் சொல்லுகிறார், புரியலையா, பரவாயில்ல, புரியாம இரு. But this is the way I do things. ஆனால் நான் இப்படித்தான் காரியங்களை செய்வேன். The problem is with you. It's not பிரச்சனை with me. உன்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட கிடையாது. So look at this verse 6 to 10. God says, who are these people? ஆகவே 6 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். இந்த மக்கள் யார் என்று தேவன் சொல்லுகிறார். The Chaldeans or the Babylonians are a bitter and hasty nation. ஆகவே அங்கே 6வது வசனத்திலே பார்க்கும்போது இந்த கல்தேயர் அல்லது பாபிலோனியர்கள் கொடிதும் வேகமுமான ஜாதி இவர்கள். Verse 7. 7வது வசனம். They are terrible and dreadful. அங்கே கெடியும் பயங்கரமுமானவர்கள் அவர்கள். Okay, now Habakkuk has started
started shivering. ஆவே இப்ப ஆபகுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. He doesn't like this. அவருக்கு இது பிடிக்கல. And God is actually raising the temperature. ஆவே இப்போ தேவன் இன்னும் எரியிற சூட்டை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறார். He is making Habakkuk more frightened. இன்னும் அதிகமான பயத்தை ஆபகுக்கு காண்பிக்கிறார். Habakkuk, listen, they are terrible and dreadful. ஆபகுக்கே கேள், அவர்கள் கொடியவர்கள், மோசமானவர்கள். They are bitter and hasty nation. அவர்கள் வேகமானவர்கள், மோசமானவர்கள். They march through the breadth of the earth. ஆவே உங்கே பூமியினுடைய நடுவிலே அவர்கள் பயங்கரமாய் நடக்கக்கூடியவர்கள். Okay, why they are terrible and dreadful? ஏன் அவர்கள் பயங்கரமும் கொடியவருமாய் இருக்கிறார்கள்? The answer is in verse 8. 8வது வசனத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. Because their horses are swifter than leopards. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளை காட்டிலும், அதாவது சிறுத்தையை காட்டிலும் வேகமானது. That is why they are terrible. அவர்கள் அதனால் தான் அங்கே கொடூரமானவர்களாய் They இருக்கிறார்கள். are more fierce than the wolves. அங்கே அவர்கள் ஓநாய்களை காட்டிலும் மிகவும் தீவிரமாய் இருக்கக்கூடியவர்கள். Their chargers charge ahead. அவர்களுடைய குதிரை வீரர்கள் மிகவும் பரவுவார்கள். They fly as the eagle. அவர்களுடைய குதிரை வீரர்கள் கழுகை போல் பறப்பார்கள். Oh, God is explaining. ஓ, தேவன் இதெல்லாம் விளக்கி சொல்றாரு. Habakkuk wants to shut his ears. ஆபகுக்கு இப்போது தன்னுடைய காதுகளை மூடிக்கொள்ள பார்க்கிறார். Finally, God says in verse 9. கடைசியாக 9வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், You are asking why, how long shall I see violence? நான் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு கொடுமையை பார்க்க வேண்டும், வன்முறையை பார்க்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயே. God is saying in verse 9. தேவன் 9வது வசனத்திலே சொல்லுகிறார், Habakkuk, they are coming only for violence. அவர்கள் கொடுமை செய்யதான் ஆபகுக்கு வராங்கன்னு சொல்றாரு. Oh, they scoff at kings. ஓ, அவர்கள் ராஜாக்களை பார்த்து பரிகசிக்கிறார்கள். Princes are scorned by them. அவர்கள் அங்கே இளவரசர்களை மற்றவர்களை பார்த்து அவர்கள் ஏளனம் பண்ணுகிறார்கள். They deride every stronghold. அவர்கள் எல்லா விதமான கடினமான காரியங்களையும் அடித்து நொறுக்கக்கூடியவர்கள். They heap up earthen mounds and seize it. ஆகவே அவர்கள் எல்லா காரியங்களையும் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அதை போடுவார்கள். The climax is in verse 11. அங்கே 11வது வசனத்திலே அதனுடைய அங்கே உச்சகட்டம் இருக்கிறது. The prophet says there, then his mind changes. அப்போது அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருடைய மனம் மாறுகிறது. Now the Babylonians, they commit an offense there. அங்கே பாபிலோனியர்கள் வந்து இங்கே ஒரு கொடுமையை செய்கிறார்கள். They are ascribing the power to their God. அங்கே அவர்களுடைய தேவனுக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். Okay, I hope you have understood till this verse 11. ஆகவே இந்த 11வது வசனம் வரைக்குமாக நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். What is the problem? இங்கே பிரச்சனை என்ன? Habakkuk has a problem, and the problem is he is not able to accept the character of God. ஆபகுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. தேவனுடைய குணாதிசயங்களை, செயல்பாடுகளை ஆபகுக்கால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. He cannot accept the act of God. தேவனுடைய கிரியைகளை தேவன் ஆபகுக்கால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. What is that? அது என்ன காரியம் அது? God is raising the Babylonians to punish Judah. தேவன் பாபிலோனியர்களை, கல்தேயர்களை எழுப்பி யூதாவை தண்டிக்கிறார். God is saying there is no doubt I am going to raise them. ஆகவே தேவன் சொல்லுகிறார், இங்கே சந்தேகமே இல்லை, அவர்களை நான் எழுப்ப போகிறேன். Habakkuk, you have a problem. ஆபகுக்கே, உனக்குத்தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. You don't want to trust my way. என்னுடைய வழிகளின் மேல் விசுவாசம் வைக்க உனக்கு விருப்பம் இல்லை. And God does not do anything secret. He explains, and he explains the character of the Chaldeans. இங்கே தேவன் எந்த காரியத்தையும் மறைமுகமாக செய்யவில்லை. அங்கே கல்தேயருடைய குணாதிசயங்களை கூட தெளிவாய் விளக்கி சொல்லுகிறார். You know who is the most misunderstood person? யார் மிக மிக தவறாய் புரிந்து கொள்ளப்படுவது தெரியுமா? எந்த நபரை அதிகமாய் மக்கள் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? You know who is the most misunderstood person of the universe? அங்கே பிரபஞ்சத்திலேயே மிக மிக அதிகமான ஆட்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடியவர் யார் தெரியுமா? God. தேவன். He is the most misunderstood person. அநேகரால் பயங்கரமாய் தவறாய் புரிந்து கொள்ளப்படக்கூடிய நபர் தேவன் தான். Even we have misunderstood God. நாம் கூட தேவனை தவறாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். What is the reason? காரணம் என்ன? Lack of faith. விசுவாச குறைவு. That is the reason sometimes we don't accept the ways of God. அதன் காரணமாகத்தான் சில நேரங்களிலே தேவனுடைய வழிகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. Who can accept the ways of God? யாரால் தேவனுடைய வழிகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? The one who trusts fully the character of God. தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் முழு நம்பிக்கை, விசுவாசத்தை வைக்கிறவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். To accept the working of God in our life, we have to trust the character of God in our life. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய காரியங்களை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம் தேவனுடைய குணாதிசயத்தை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். To accept the character of God, we should know who God is. தேவனுடைய குணாதிசயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். The best way to know God is to study the Old Testament. தேவனை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான மிகச்சிறந்த வழி பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டும். You will see the magnitude of God's character there. தேவனுடைய குணாதிசயத்தினுடைய மாட்சிமையை மேன்மையை நம்மால் அங்கே பார்க்க முடியும். Because our faith is built upon the character of God, ஏனென்று the சொன்னால் person of God. நம்முடைய விசுவாசமானது தேவனுடைய ஆழ்தன்மையின் மேல் தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. So once we know the character of God, ஆகவே தேவனுடைய குணாதிசயம் இன்னதென்று நாம் அறிந்து கொண்ட பிற்பாடு then we will be able to accept God's working in our life. அதற்கப்புறமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய கிரியை செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். Today, why do we rebel against God? இன்றைக்கு நாம் ஏன் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுகிறோம்? Like Habakkuk. ஆபக்குக் செய்தது போல. Why we are not able to accept the outworking of God in our life? தேவனுடைய செயல்பாடுகளை கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன? Because we have not understood his character. ஏன் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. His unchanging character. அவருடைய மாறாத குணாதிசயம். That will solve all our problems. இந்த காரியம் நம்முடைய சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. Have you seen disappointed and backslidden Christians? அங்கே மிகவும் அதைரியப்பட்டு மனசோர்வடைந்து பின்வாங்கி போயிருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறீர்களா? They might be coming to church. அவர்கள் ஒருவேளை சபைக்கு வரலாம். They might be partaking from Lord's table. கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் ஒருவேளை பங்கு பெறலாம். But ஆனாலும் if you see their life closely, அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் some of them they are backslidden in faith. அவர்களிலே ஒரு சிலர் தங்களுடைய விசுவாசத்திலே பின்வாங்கி போயிருக்கிறார்கள். You know what is the reason? அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? They are not able to accept what God is doing in their life. தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Because our nature is that we want everything to go our way. நம்முடைய சுபாவம் என்னவென்று சொன்னால் எல்லா காரியங்களும் நாம் விரும்புகிற நம்முடைய வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். We have trouble and pain when God works his way. தேவன் அவருடைய வழிகளிலே தம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்யும் போது நமக்கு பிரச்சனையும் வலியும் வேதனையும் வந்துருது. That is the moment when it pinches us, it pains. அந்த நேரத்திலே தான் நமக்கு குத்துது, நமக்கு வலிக்குது. You know why God does like that? ஏன் தேவன் அப்படி செய்கிறார் தெரியுமா? Because he's interested in us. ஏன் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையின் மேல் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். God loved Jacob and he hated Esau. தேவன் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தார். Have you ever understood why God did like that? ஏன் தேவன் அப்படி செய்தார் என்று எப்போது யோசிச்சிருக்கீங்களா? There was no shortage of blessings in Esau's life. அங்கே ஏசாவினுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமில்லை. He got everything. எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. Became a great nation. அவன் ஒரு பெரிய ஜாதியானான். The Edomites came from Esau. அங்கே ஏதோமியர் என்று சொல்லக்கூடிய வம்சமே ஏசாவினிடத்திலிருந்து வந்தது. Then why in the book of Malachi and in Romans chapter 9 it is written, I loved Jacob and hated Esau. அப்படி இருக்கும்போது மல்கியா புத்தகத்திலும் ரோமர் 9ஆம் அதிகாரத்திலும் நான் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் என்று ஏன் வசனம் வருகிறது? You know, the word hate is not as we understand. அந்த வெறுத்தேன் வெறுத்து விட்டேன் என்கிற வார்த்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தத்திலே அது சொல்லப்படவில்லை. When God says I love Jacob, நான் யாக்கோபை நேசித்தேன் என்று தேவன் சொல்லும்போது it means that God was showing special interest in Jacob's life. அப்படி என்று சொல்லும்போது யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த ஆர்வத்தை தேவன் காட்டினார். And Esau was always adamant to go his own way. அங்க ஏசாவை பார்க்கும்போது எப்போதும் தன்னுடைய வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி அவன் பிடிவாதமாய் இருந்தான். But Jacob, he had lot of confrontation with God. ஆனால் யாக்கோபை பார்க்கும்போது தேவனோடு கூடிய சம்பாஷணைகள் அங்கே செயல்பாடுகள் அதிகமாய் அவனிடத்திலே காணப்பட்டது. God was working against his will. அங்கே அவனுடைய சித்தத்துக்கு எதிராக தேவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். Why? ஏன்? Because he was deeply interested in Jacob's life. ஏன் என்று சொன்னால் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அதிக ஆர்வமாய் தேவன் காணப்பட்டார். So when God says that he loves us, ஆகவே தேவன் நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவார் என்றால் what does it actually mean? அதனுடைய உண்மை
உண்மையான அர்த்தம் என்ன? It means that he is interested, deeply interested in the intricacies of our life. ஆழமான நிலைமையிலே அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையின் நுணுக்கங்களிலும் தேவன் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். When he is interested, அவர் ஆர்வத்தோடு இருக்கும்போது every time he will not allow to go our way. ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் நாம் விரும்புகிற பாணியிலே நம்முடைய வழியிலே போவதற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை. Because his ultimate purpose is to conform us to the likeness of his son. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கடைசி முக்கியமான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே நம்முடைய வாழ்க்கை அவருடைய குமாரனுடைய சுபாவத்துக்கு ஒத்ததாய் மாற வேண்டும். Here Habakkuk is scratching his head. இங்கே ஆபக்குக் தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டிருக்கிறார். Oh God, what are you doing sitting there? ஓ ஆண்டவரே, மேலே உட்கார்ந்து கொண்டு நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? This is beyond my logic. இது என்னுடைய அறிவு தர்மைக்கு புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதே. You are bringing somebody who is far more wicked than Judah to punish them. யூதாவை காட்டிலும் மிகவும் மோசமான துன்மார்க்கமான ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து யூதாவை தண்டிக்க போறீரோ? God replies. தேவன் அங்கே பதில் சொல்லுகிறார். Habakkuk, ஆபக்குக், you don't have faith. உனக்கு விசுவாசம் இல்லை. I'm going to work நான் அங்கே வேலை செய்ய போகிறேன். before you. உனக்கு முன்பாக நான் கிரியை செய்ய போகிறேன். Still you will not believe. இருப்பினும் உன்னால் இதை புரிந்து கொள்ள முடியாது. And God put salt to the injury. ஆகவே அவனுடைய காயத்திலே தேவன் இன்னும் உப்பை போடுகிறார். Habakkuk had only one choice. ஆபக்குக்கு அங்கே ஒரே ஒரு காரியம் தான் இருந்தது. Either to go back ஒன்னு திரும்பி போயிடணும், or to go ahead. இல்லனா முன்னேறி போணும். There was only one choice. ஒரே ஒரு தெரிந்து கொள்ளுதல் தான் ஆபகுக்கு இருந்தது. Either to go away from God or get closer to God. தேவனை விட்டு தூரமாய் விலகி போய் விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவனோடு நெருங்கி அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். You know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? He decides to get closer to God. தேவனோடு கூட நெருங்குவதற்கு ஆபகுக் தீர்மானம் செய்கிறார். What is the evidence? அதற்கான சான்று என்ன? The evidence is in verse 12. அங்கே 12வது வசனத்திலே அதற்கான சான்று இருக்கிறது. கர்த்தாவே, நீர் பூர்வகாலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். So till now Habakkuk was self-centered prophet. இதுவரைக்குமாக தன்னை மையமாக கொண்ட தீர்க்கதரிசியாக ஆபக்குக் காணப்பட்டார். Now Habakkuk is slowly becoming God-centered prophet. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆபக்குக் தேவனை மையமாக கொண்ட தீர்க்கதரிசியாக மாறுகிறார். Okay, what does he do? அவர் இங்க என்ன செய்கிறார்? He says to God like this. அவர் தேவனை பார்த்து இப்படி சொல்லுகிறார். Oh God, ஓ தேவனே, I don't understand எனக்கு எதுவும் புரியல. how you work. நீர் எப்படி செயல்படுகிறீர் என்று புரியவில்லை. But let me do one thing. ஆனா நான் ஒன்னு செய்யறேன். Let me trust your character. உம்முடைய குணாதிசயத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். What does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? Verse 12. 12வது வசனம். Are you not from everlasting? நீர் பூர்வகாலம் முதல் என் தேவனாய் இருக்கிறீர் அல்லவா? Oh Lord my God, who is the Holy One. ஓ என் பரிசுத்தரமான என்னுடைய கர்த்தாவே. Okay. Now that is a very wise decision. இது மிகவும் ஒரு ஞானமான தீர்மானம். He says, okay, let me forego my logic and reasoning. இப்போது ஆபகுக் சொல்லுகிறார், என்னுடைய அறிவு கூர்மை புத்தி திறன் எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். Let me take a gamble. இப்போ நான் ஒரு காரியத்தை ஒரு சூதாடுவது போல கண்மூடித்தனமா இதை நம்புறேன். Going back there is no use. அங்க பின்னாடி போயிட்டா தேவனை விட்டு விலகிட்டா அதனால ஒரு பயனும் இல்ல. Let me go ahead. சரி, நான் முன்னேறி போறேன். And accept God's work. தேவனுடைய செயல்பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். And he did only one thing. அங்கே அவர் ஒரு காரியத்தை தான் செய்தார். He did not do many things. பல காரியங்களை அவர் செய்யவில்லை. He did only one thing. ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார். And that is, அது என்ன? he caught hold of the character of God. தேவனுடைய குணாதிசயத்தை அங்கே பற்றி பிடித்துக் கொள்கிறார். Yeah. And that is the foundational thing of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இது இருக்கிறது பிரியமானவர்களே. When we don't understand many things and the mysteries of God in our life, தேவனுடைய பல காரியங்களையும் செயல்பாடுகளையும் மறைபொருள்களையும் ரகசியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, please don't understand. அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். Please don't ask questions. கேள்விகளை கேட்க வேண்டாம். Please don't doubt God. தேவனை சந்தேகப்பட வேண்டாம். Do only one thing. ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யுங்கள்.
You understand or not understand? உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, Oh Lord, I want to believe by faith your unchanging character. ஓ ஆண்டவரே, உம்முடைய மாறாத குணாதிசயத்தின் மேல் நான் விசுவாசத்தோடு நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. That is the wisest thing to do in the midst of confusion and perplexity. ஆகவே பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் மத்தியிலே நாம் செய்யக்கூடிய மிக ஞானமான காரியமாக இது இருக்கிறது. G.K. Chesterton has said something like this. ஜி.கே. செஸ்டர்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு இப்படி சொன்னார், God is like the sun, Surya. தேவன் சூரியனை போல இருக்கிறார். Without it, you cannot look at anything. அந்த சூரியன் இல்லாமல் நம்மால் எதையும் பார்க்க முடியாது. Did you understand? புரியுதா உங்களுக்கு? God is like a sun. தேவன் ஒரு சூரியனை போல் இருக்கிறார். And without that, you cannot look at anything. சூரியன் இல்லாமல் வேறு எந்த பொருளையும் காரியத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. In our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே to look at anything and everything, நாம் எல்லாவற்றையும் சகலத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், look through the character and the person of God. தேவனுடைய குணாதிசயத்தின் வழியாக, தேவனுடைய ஆழ்தன்மையின் ஊடாக நாம் அதை பார்க்க வேண்டும். The character of God helps to understand that truth. ஆகவே தேவனுடைய குணாதிசயம் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. So the reality of God, it helps us to produce the right behavior. ஆகவே தேவனை குறித்த உண்மையை, யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது சரியான நடத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். So the bigger we see God in our life, ஆகவே தேவனை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக பெரியதாக நாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது, the bigger our exaltation of God. இன்னும் அதிகமாக நாம் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம், தேவனை உயர்த்துவோம். The smaller we see God in our life, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் கொஞ்சமாக குறைவாக பார்க்கும் போது, the smaller the glorification of God in our life. தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன நிலைமையிலே, குறைந்த நிலைமையிலே தான் வெளிப்படும். Okay, so what did Habakkuk do? He did a wise thing. ஆகவே ஆபக்கூக் மிகவும் ஞானமான ஒரு காரியத்தை செய்கிறார். He says, I don't understand. ஆகவே அவர் சொல்லுகிறார், எனக்கு புரியவில்லை எதுவும், I don't want to understand. இத புரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. Oh Lord, I know only one thing. ஓ ஆண்டவரே, எனக்கு ஒரு காரியம் தெரியும். You are there from everlasting to நீர் அங்கே everlasting. நித்தியமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறீர். And you are a holy one. நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர். You cannot make a mistake. நீர் ஒருபோதும் தவறிழைக்க மாட்டீர் என்று நான் நம்புகிறேன். And then he says in verse 12, அதற்கப்புறமாக 12வது வசனத்துடைய பிற்பகுதியிலே அவர் சொல்லுகிறார், you have appointed them for judgment. கர்த்தாவே, நியாயம் தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். O rock, you have marked them for correction. கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். Verse 13, 13வது வசனம், you are of purer eyes to behold evil. தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே, And you cannot look at wickedness. ஓ தீமையை பார்க்க மாட்டாதவர் நம்முடைய ஆண்டவர். Oh, did you understand now? இப்ப புரியுதா உங்களுக்கு? So he understood the everlasting character of God. தேவனுடைய பூர்வகாலம் முதல் இருக்கக்கூடிய நித்தியமான குணாதிசயத்தை அவர் புரிந்து கொண்டார். He understood the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை புரிந்து கொண்டார். He understood the sovereignty of God. தேவனுடைய இறையாண்மையை அவர் புரிந்து கொண்டார். He understood the purity of God. தேவனுடைய தூய்மையை அவர் புரிந்து கொண்டார். That's enough. அது போதும். He got the basics. அங்கே அடிப்படை அஸ்திவாரம் அங்கே பலனாய் இருக்கிறது. And he holded on to the basics of faith in his life. அந்த அஸ்திவாரத்தின் மேல் தன்னுடைய விசுவாசத்தை கட்டமைக்கிறார் அவர். When we disciple young Christians, ஆகவே நாம் இளம் வாலிப கிறிஸ்தவர்களுக்கு நாம் அங்கே அவர்களை பயிற்சிவிக்கும் போது, you know what is the first thing we should teach them? நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? Character of God. தேவனுடைய குணாதிசயம். Who is God? தேவன் யார்? And the bigger we teach them, நாம் அதிகமாக இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, you know, they will not stumble, they will not go away and backslide in faith. அவர்கள் இடறி போக மாட்டார்கள், அவர்களுடைய விசுவாசத்திலே பின்வாங்கி போக மாட்டார்கள். Because faith rests upon the character of God. ஏனென்று சொன்னால் தேவனுடைய குணாதிசயத்தின் மேலே தான் அங்கே விசுவாசம் அங்கே கட்டப்படுகிறது. And we know the character of God from the word of God. தேவனுடைய குணாதிசயத்தை தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். So faith is not on emotions and feelings. ஆகவே நம்முடைய விசுவாசமானது நம்முடைய உணர்வு ரீதியாகவோ நம்ம எப்படி அந்த காரியங்களை உணர்கிறோமோ அதன் அடிப்படையில் அல்ல. Faith is not according to logic and reasoning. நம்முடைய விசுவாசமானது நம்முடைய புத்தி கூர்மையினாலோ அறிவுபூர்வமான யோசனையினாலோ அல்ல. You know something, Bible, Genesis chapter 1 verse 1, it starts
by faith. ஆகவே பாருங்கள், வேத புத்தகத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 1:1 நாம் வாசிக்கும் போது அது விசுவாசத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. In the beginning, God created. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். How do I accept it? அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? By faith. விசுவாசத்தினாலே. So Bible is not a book that proves something. ஆகவே ஏதோ ஒரு காரியத்தை நிரூபிப்பதற்கான புத்தகம் அல்ல வேத புத்தகம். Bible does not have to prove வேத புத்தகம் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. that God exists. தேவன் அங்கே இருக்கிறார். Bible does not have to அதை prove. தேவன் அங்கே வேத புத்தகம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. Genesis 1:1 starts with the assumption that there is already a God. ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் போது அங்கே இருந்தே ஒரு யூகத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட ஆரம்பிக்கிறது என்னவென்றால் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். So Genesis 1:1 starts with the assumption that God is already there. ஆகவே தேவன் ஏற்கனவே இருக்கிறார் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு கூட தான் ஆதியாகமம் 1:1 ஆரம்பிக்கிறது. From verse 2 onwards, இரண்டாவது வசனத்திலிருந்து till Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாக we see the character of God. தேவனுடைய குணாதிசயத்தை நாம் காண்கிறோம். And that is what we have to take out from the Bible. அதைத்தான் நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து வேத புத்தகத்திலிருந்து பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். Who is this God of the Bible? இந்த வேதாகமத்தினுடைய தேவன் யார்? He is an everlasting to everlasting. அவர் நித்தியமாய் இருக்கக்கூடிய அனாதி தேவன். He is an holy one. அவர் பரிசுத்த தேவன். He doesn't lie. அவர் பொய்யுரையாத தேவன். He is eternal. அவர் நித்தியமான தேவன். He is sovereign. அவர் இறையாண்மை உள்ள He தேவன். is the creator. அவர் சிருஷ்டிகர்த்தாவாகிய He is தேவன். slow to anger. அவர் அங்கே கோபப்படுவதற்கு தாமதிக்கிற தேவன். He is a merciful, loving, gracious God. அவர் இரக்கமுள்ள அன்புள்ள கிருபையுள்ள தேவன். He is a forgiving God. அவர் மன்னிக்கிற தேவன். That is God's character. இது தேவனுடைய குணாதிசயம். And Habakkuk does the wise thing. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபக்கூக் ஞானமான காரியத்தை செய்கிறார். Let me go ahead and catch hold of the character of God. நாம் முன்னேறி போய் தேவனுடைய குணாதிசயத்தை இங்கே பற்றி பிடித்துக் கொள்வோம். My dear brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, What do you do when you are in confusion? நீங்கள் குழப்பத்தின் மத்தியிலே இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? when something happens in our life நம்முடைய வாழ்க்கையிலே which we don't like, நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்து விடும்போது which we can't accept, அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது we all have questions. நம் எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கிறது. It is not a sin to ask a question to God. தேவனை பார்த்து கேள்வி கேட்பதிலே அது ஒரு பாவம் கிடையாது. I will repeat that. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். It is not at all a sin to ask question to God, தேவனிடத்திலே கேள்விகளை கேட்பது பாவம் கிடையாது. but it is a sin to question God's character. தேவனுடைய குணாதிசயத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது பாவம். Why? ஏன்? Abraham asked question ஆபிரகாம் கேள்விகளை கேட்டார். in the book of Genesis. ஆதியாகம புத்தகத்திலே He was pleading for Sodom and Gomorrah. அங்கே சோதோம் கொமோராவுக்காக அவர் அங்கே மன்றாடிக் கொண்டிருந்தார். How many questions he asked? எத்தனை கேள்விகளை ஆபிரகாம் கேட்டார்? Oh, he asked question. ஏராளமான கேள்விகளை கேட்டார். Come to Moses. மோசேக்கு வாருங்கள். Oh, how many questions he asked. ஓ, எத்தனை கேள்விகளை மோசே கேட்டார். Book of Job. யோபு புத்தகத்துக்கு வாருங்கள். Oh, how many questions he asked. ஓ, எத்தனை கேள்விகளை யோபு கேட்டார். The weeping prophet Jeremiah. அங்கே அழுகிற தீர்க்கதரிசியாகிய எரேமியா How many questions he asked. எத்தனை கேள்விகளை அவர் கேட்டார். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே we see the apostles, they ask question to Jesus Christ. அப்போஸ்தலர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பல கேள்விகளை கேட்டார்கள். So it is not a sin to ask question to God, ஆகவே தேவனிடத்திலே கேள்விகளை கேட்பது ஒன்றும் பாவம் கிடையாது. But it is a sin to question God. ஆனால் தேவனை எதிர்த்து கேள்வி கேட்பது, அவருடைய குணாதிசயத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது பாவம். So the problem is not in God. ஆகவே பிரச்சனை தேவனிடத்திலே கிடையாது. The problem is with us. நம்மிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. You know, I will give an example. நாம் ஒரு கேள்வி உதாரணத்தை சொல்லுகிறேன். There's a small boy ஒரு சின்ன பையன் இருக்கான். and he's asking a question to his father. அவன் தன்னுடைய அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். And he's just 8 years old. அவனுக்கு 8 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. He's asking, அவன் கேட்கிறான், Daddy, how does an aeroplane fly in the air? அப்பா எப்படி இந்த ஏரோப்ளேன் வானத்திலே பறக்கிறது? There is no support. அங்கே எந்த விதமான ஆதாரமும் இல்லை. How does it go like this? எப்படி அந்த விமானம் இப்படி போகிறது? The father knows the answer. அப்பாவுக்கு அதற்கான பதில் தெரியும். And but ஆனால் the child is not mature to understand the answer which the father is trying to give. அப்பா சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய பதிலை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் புரிதலும் அந்த பிள்ளைக்கு கிடையாது. The father knows it has mechanical and gravitational
energies and forces and laws that are operational when the plane is flying. அப்பாவுக்கு தெரியும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னென்ன விதிப்படி என்னென்ன அந்த புவியீர்ப்பு விசைப்படி இதெல்லாம் நடக்கிறது, அந்த விமானம் பறக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். So the father says, son, sit there. அப்பா வந்து அந்த பையனை பார்த்து, மகனே நீ இங்க உட்காரு, I'm going to take a whiteboard. நான் ஒரு வெள்ளை பலகை எடுக்க போகிறேன். Let me teach you aerodynamics. நான் ஏரோடைனமிக்ஸ் அங்கே தத்துவங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க Okay, போகிறேன். you take a book and a pen. நீ ஒரு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள். Let's study aeronautical engineering. இப்பொழுது நாம் அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் என்று சொல்லுகிறார். The son will say, I don't want to know the answer. அங்க பையன் சொல்லுவான், நீ பதிலே சொல்ல வேணாம், விட்டுருப்பா. Dad, I don't want to know the answer. ஐயோ அப்பா, இதுக்கு பதிலே எனக்கு வேண்டாம். What happened? என்னாச்சு? You asked the question. நீ தானே கேள்வி கேட்ட. Daddy, அப்பா, my mind cannot absorb those things. இதையெல்லாம் என்னுடைய மனதாலே கிரகித்துக் கொள்ள முடியாது. We ask question to God. நாம் தேவனை பார்த்து கேள்விகளை கேட்கிறோம். God says like this, தேவன் இப்படி சொல்லுகிறார், I have answered. நான் பதில் சொல்லிவிட்டேன். I have answered நான் பதில் சொல்லிவிட்டேன் to all your questions. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும். But you have not grown in faith to understand my answer. என்னுடைய பதில்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ விசுவாசத்திலே இன்னும் வளரவில்லை மகனே. We always blame God. நாம் எப்போதும் தேவனை குற்றம் Oh God, சாட்டுகிறோம். you are not doing anything. ஓ ஆண்டவரே, நீர் ஒன்றும் செய்கிறதில்லை. I'm praying. நான் எவ்வளவு நாள் தான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது, No answer. பதிலே இல்லை. Oh, God says like, ஓ ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், I have answered my child. நான் எனக்கான பதிலை கொடுத்து விட்டேன் மகனே. But the problem is with you. ஆனால் பிரச்சனை உன்னிடத்தில் இருக்கிறது. You have not grown in maturity to understand my answer. என்னுடைய பதிலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ இன்னும் பக்குவப்படவில்லை, முதிர்ச்சி அடையவில்லை. Did you understand that? புரியுதா உங்களுக்கு? That is our problem. அதுதான் நம்முடைய பிரச்சனை. And that is why we are confused people. இது நிமித்தமாகத்தான் நாம் குழம்பி போன மக்களாய் திரிகிறோம். Habakkuk in his confusion and his rebellion, ஆபகுக் தன்னுடைய குழப்பத்தின் மத்தியிலும் தன்னுடைய முரட்டாட்டத்தின் மத்தியிலும் He did a very wise thing. அவன் மிகவும் ஞானமான ஒரு காரியத்தை செய்தான். whether he understands or not understands, அவனுக்கு புரியுதோ புரியலையோ, whether the Chaldeans punish Judah or not, கல்தேயர் வந்து யூதாவை தண்டிக்கிறார்களோ இல்லையோ, I will do only one thing. நான் ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய போகிறேன். I will trust the character of God. நான் தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் நம்பிக்கை வைக்க போகிறேன். That is what God wants us to do. நாமும் கூட இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். You know, when Jesus said to Peter, when he was fishing the whole night and they did not catch any fish. ஆவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே அவர்கள் இரவு முழுவதுமாக அங்கே மீன் பிடிக்க போய் எந்த மீனும் அகப்படாத சூழ்நிலையில இப்படி சொல்லுகிறார். Jesus said to the Peter and other disciples Ave to yes. put the net in the deep. இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் மற்ற சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இந்த இடத்திலே இப்போ வலையை போடுங்கள். Luke chapter 5, and there we read in John 21 also, Ave Luke Peter says, the whole night we fished. லூக்கா 5வது அதிகாரத்திலும் அங்கே யோவான் 20வது அதிகாரத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம், நாங்கள் ராம் முழுவதும் அங்கே மீன் பிடிக்க முயற்சித்தோம் ஆண்டவரே என்று பேதுரு சொல்லுகிறார். There is no one who knows better than Peter to fish. மீன் பிடிக்கிற விஷயம் என்று வரும்போது பேதுருவை காட்டிலும் மிக சிறப்பாக அதை அறிந்திருக்கக்கூடிய வேறு நபரே கிடையாது. There's no one. வேறு யாரும் இல்ல. Peter is a master of fishing. அங்க மீன் பிடிக்கிற கலையிலே பேதுரு தான் அங்கே மிகச்சிறந்த நபர். But have you noticed one thing there? ஆனால் அங்கே ஒரு காரியத்தை கவனித்தீர்களா? Peter did the wise thing. பேதுரு மிகவும் ஞானமான ஒரு காரியத்தை செய்தார். Since you say, I will put. நீர் சொன்னதனாலே உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். He didn't argue with அவர் Christ. தேவனோடு கூட அங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை. Christ, you are teaching me fishing? கிறிஸ்துவே, நீர் வந்து எனக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்க போறீரா? In the middle of the night in my sleep, I can give you fishing lessons. ராத்திரியிலே தூங்கிட்டு இருக்கும் போது கூட மீன் பிடிக்கிறது எப்படின்னு என்னால வகுப்பு எடுக்க முடியும் இயேசுவே? You are teaching me? எனக்கு நீர் கத்து கொடுக்கிறீரா? There is no place under the sea where we have not searched the whole night. ஆவே இந்த ராம் முழுவதுமாக கடலுக்கடியிலே நாங்கள் தேடாத இடமே கிடையாது தெரியுமா? I like that response. ஆனால் அந்த பதில், அந்த காரியம் எனக்கு பிடித்திருந்தது. Because you say, I will do it. நீர் சொன்னதனாலே உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். That is what the Lord wants us at this end of this year. இதைத்தான் இந்த வருடத்தினுடைய கடைசியிலே தேவன் நாம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார்.
Many unanswered questions. அநேக பதில் இல்லாத கேள்விகள் நம் வாழ்க்கையில். Yeah, and many logic and reasonings that we did throughout the year. நம்முடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள், புத்தி கூர்மைக்கு அடுத்த காரியங்களை எல்லாம் வருஷம் பூரா நம்ம செஞ்சாச்சு. Many things we did not understand. அநேக காரியங்கள் நமக்கு பிடிபடவில்லை, புரியல. Why did this happen the way it has happened? ஏன் இந்த காரியம் இந்த விதத்திலே நடந்திருக்கிறது? In the midst of all this confusion and questioning, இந்த எல்லா குழப்பங்கள், கேள்வி கேட்பதலின் மத்தியிலும் let's dilute all of them இது எல்லாவற்றையும் நாம் நீர்த்து போக செய்வோம். and do what Habakkuk did. ஆபகுக் செய்த இந்த காரியத்தை நாம் செய்வோம். Let's depend and trust fully the unchanging character of God. தேவனுடைய மாறாத குணாதிசயத்தின் மேல் நாம் அங்கே நம்பிக்கை வைத்து முற்றிலுமாக அதன் மேலே நாம் சார்ந்து கொள்ள கடவோம். Let's say to the Lord like, நாம் கர்த்தரிடத்தில் இப்படி சொல்லலாம். Lord, I have been questioning you and fighting with you. ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே பல கேள்விகளை கேட்டு உம்மோடு கூட போராடி கொண்டிருந்தேன், சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். I have wasted a lot of time. அநேக நாட்களை, நேரங்களை எல்லாம் நான் விரயமாக்கி இருக்கிறேன். I want to keep away and get away from this question and fighting with you. இந்த கேள்விகள், இந்த போராட்டங்கள், இந்த சண்டைகளை விட்டெல்லாம் நான் அங்கே விலக விரும்புகிறேன். What do we read in Psalm? We read, be still and know that he is God. சங்கீதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை பாருங்கள். If we understand everything of God, why do we need faith? நாம் தேவனை பற்றிய எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு விசுவாசம் எதற்கு? அதற்கு மேலே We don't need faith. விசுவாசமே அதற்கு அப்புறம் தேவையில்லையே. We will never understand in the completeness of God's character. தேவனுடைய குணாதிசயத்தினுடைய முழுமையான அம்சங்களை, காரியங்களை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. Let's say to God like this. நாம் தேவனை நோக்கி இப்படி சொல்லுவோம். In my little knowledge that I have known about you, ஆண்டவரே, எனக்கு இருக்கக்கூடிய சிறிய அறிவிலே உம்மை குறித்து நான் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறிதளவிலே, oh, very little that we ஓ have known. ரொம்ப சிறிதாகத்தான் நாம் தேவனை புரிந்து கொண்டிருக்கிறோம். Lord, I want to trust your character. ஆண்டவரே, நான் உம்முடைய குணாதிசயத்தின் மேல் நம்பிக்கை வைக்க விரும்புகிறேன். I want to believe that you are an everlasting God. நீர் நித்தியமான தேவன், நிரந்தரமானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். You are an unchanging God. நீர் மாறாத தேவன். You cannot make a mistake. நீர் ஒருபோதும் தவறிழைக்க மாட்டீர். Everything worketh out for good to those who are loving, who are called according to his purpose. அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. The things which I understand, I don't understand. எனக்கு புரிந்திருக்கக்கூடிய காரியங்கள் புரியாத காரியங்கள். God, I know that you will work out only good, only good, only. ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீர் நன்மை மாத்திரமே, நன்மை மாத்திரமே, நன்மை மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையிலே செய்வீர். You know what will happen? இப்படி நீங்கள் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? Our blood pressure will go down. நம்முடைய ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு கீழே வரும். We'll get a better sleep. நல்ல தூக்கம் வரும். Our anxiety will settle. நம்முடைய பதட்டங்கள், பயங்கள் எல்லாம் அங்கே தணிந்து போகும். There will be much peace in your family. உங்களுடைய குடும்பத்திலே அதிகமான சமாதானம் உண்டாகும். You will be able to lead a healthy spiritual life. ஆவிக்குரிய நிலைமையிலே ஆரோக்கியமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். You know why ஏன் தெரியுமா I'm telling this? நான் இதை சொல்லுகிறேன்? I was like Habakkuk. நான் ஆபக்கூக்கை போல் தான் இருந்தேன். Nothing has happened in my life as I wish. நான் விரும்பின வண்ணமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடந்ததில்லை. I will share that tomorrow. நான் அதை நாளைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். Nothing has happened. ஒண்ணுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல. One by one, God has been taking away my desires and wishes. ஒன்றன் பின் ஒன்றாக என்னுடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்து போட்டார். There was a time in my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு காலகட்டத்திலே I asked God, நான் தேவனை கேட்டேன், God, what are you doing? ஆண்டவரே, நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? I'm just clueless. நான் எனக்கு ஒண்ணுமே விளங்கல, ஒண்ணும் பிடிபடல. It was at that time I took this book of Habakkuk to study. அந்த நேரத்திலே தான் ஆபக்கூக் புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். And let me tell you, நான் உங்களிடத்திலே சொல்லட்டும், this is the book and its spiritual truths that has helped me to build the foundations of faith in my life. இந்த புத்தகமும் இதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்களும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான, விசுவாச வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை போட்டது. We all know about God in our intellect. நாம் எல்லாருக்குமே நம்முடைய அறிவு கூர்மையிலே தேவனை பற்றி அறிந்திருக்கிறோம். But we don't know God through our experience much. ஆனால் நம்முடைய அனுபவபூர்வமாக தேவனை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். Do you understand the difference? அதற்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறதா? We all know about God so much in our intellect. நம்முடைய அறிவு கூர்மையினாலே நாம் தேவனை பற்றி அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். But we don't know God much in our heart. ஆனால் நம்முடைய இருதயத்திலே நாம் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறோம். From here to here it is only 12 inches. இங்கே இருந்து இங்கே வருவதற்கு 12 அங்குலம் மாத்திரமே. If only our
understanding of God from our intellect flows down to our heart. தேவனை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான காரியங்கள் எல்லாம் கீழே புரண்டோடி நம்முடைய இருதயத்துக்கு வரும்போது தான் That is the time God will start working in your life and my life. அந்த நேரத்திலே தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். May God bless this study very practically to us. தேவன் தாமே இந்த பாடத்தை நடைமுறை ரீதியிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Thank you, brother. May his name be glorified.